இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முடி உதிர்வு நின்று முடி வளர தேவையான விட்டமின்கள் என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலுக்கு போதுமானதாக நம்மளுக்கு கிடைக்கிறதே கிடையாது. முடி உதிர்த்தலுக்கான ஆபத்தையும் அது உண்டாக்குது. இந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்களை நீங்க எந்த உணவிலிருந்து பெற முடியும் என்பதையும் அறிந்து அதற்கேற்ற சப்ளிமெண்ட் உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அது என்ன? ஆனால் அதற்கு முன்பு நம்ம மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான வைட்டமின்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசிப்பது அவசியம். இந்த 5 விட்டமின்கள் ரொம்ப முக்கியமானது. எல்லா விட்டமின்களையும் எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. முக்கியமான விட்டமின்கள் நம்ம எடுத்துக்கணும்ன்றத மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில சமயங்கள்ல அதிக அளவு நம்ம எடுத்துக்கிட்டதுனால அது வேற தீங்கு விளைவிக்கலாம் என்பதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது உங்கள் முடி வளர்ச்சிக்கு உதவும் முக்கியமான வைட்டமின்கள் என்னென்ன எடுத்துக்கணும்ன்றத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல பயோட்டின் இது பி குமிலத்தை சார்ந்தது. B7 ஆகும். பயோட்டின் ஒரு B7. உடல்ல உள்ள செல்களுக்கு இந்த வைட்டமின் முக்கியமானது. இது குறைந்தால் உடல்ல முடி உதிர்தல், சர்ம வெடிப்பு மற்றும் உடையக்கூடிய நகங்கள் உண்டாகும். முடி உதிர்தலும் நகம் உடைதலும் இணைந்திருந்தால் உங்களுக்கு B7 வைட்டமின் குறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கர்ப்பிணி அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அல்லது வலிப்பு மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் தங்கள் உணவில் இருந்து போதுமான பயோட்டின் பெறுவாங்க. அதை உணவிலிருந்து நீங்கள் பெற முடியும். அதே மாதிரி முட்டையின் மஞ்சள் கரு, முழு தானியங்கள், இறைச்சி போன்றவற்றில் பயோட்டின் நிறைவாக இருக்கு. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த குறைபாடு நம்மளை விட்டு நீங்கிரும். அடுத்தது இரும்பு சத்து. ரத்த சிவப்பணுக்கள் உடல்ல ஆக்சிஜனை கொண்டு செல்ல இரும்பு சத்து ரொம்ப தேவையா இருக்கு. குறைந்த அளவு இரும்பு சத்து குறைபாடு ரத்த சோகையை உண்டாகுது. சோர்வு, வெளிர்தோல் மற்றும் முடி உதிர்தல் இதற்கான அறிகுறிகளாக இருக்கும். முடி உதிர்தலோடு இந்த அறிகுறியும் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடாக தான் இருக்கும். இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா முடி உதிர்தல் குறைபாடும் உண்டாகும். பெரும்பாலும் மாதவிடாய் காலத்துல இரத்தப்போக்கு கொண்டுள்ள பெண்களுக்கு சைவ உணவு மட்டுமே எடுத்துக்கொள்பவர்களுக்கும் இரும்பு சத்து குறைபாடு வரலாம். சிவப்பு இறைச்சி, இலை கீரைகள் மற்றும் பருப்பு வகைகள் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள். இந்த குறைபாடு இல்லாமல் இருந்தால் முடி வளர்ச்சி நிறைவாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வைட்டமின் சி. குடல் இரும்பை உறிஞ்சுவதற்கு வைட்டமின் சி ரொம்ப அவசியம். வைட்டமின் சி குறைபாடு இரும்பு சத்து குறைபாட்டை உண்டாக்கும். சிட்ரஸ் பழங்கள், இலை கீரைகள், குடைமிளகாய் என இரும்பு சத்து உணவுகள் எடுக்கும்போது வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது உணவுல உள்ள இரும்பு உறிஞ்சுவதற்கு உதவியா இருக்கும். உங்கள் முடி வளர்ச்சியில இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு சத்து உணவோட வைட்டமின் சி உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டும் உடலுக்கு சீராக கிடைச்சிச்சுன்னா முடி வளர்ச்சி சீராக இருக்கும். அடுத்தது வைட்டமின் டி. எலும்புகளுக்கு வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். இது குறையும் பொழுது முடி உதிர்தலும் ஏற்படுத்தலாம். சூரிய ஒளியை பெறும் பொழுது சருமத்துல விட்டமின் டி உருவாகுது. எனினும் பலர் சூரிய ஒளியை தவிர்ப்பதன் மூலம் உடல்ல போதுமான அளவு விட்டமின் டி பெறுவதே கிடையாது. விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து பெற முடியாத பொழுது கொழுப்பு நிறைந்த மீன் சாப்பிடுவதன் மூலமோ அல்லது செறிவூறப்பட்ட பால் குடிப்பதன் மூலம் உங்கள் அளவை அதிகரிக்கலாம். மருத்துவரின் ஆலோசனை பெற்று விட்டமின் டி சப்ளிமெண்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். விட்டமின் டி உடன் மெக்னீசியத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உயர்தன்மையை அது அதிகரிக்கும். அடுத்தது துத்தநாகம்னா ஜிங்க். உங்கள் முடி மற்றும் பிற செல்கள்ல புரோட்டீன்ஸ் உருவாவதுல துத்தநாகம் ஜிங்க் முக்கிய பங்கு வகிக்குது. உடல் துத்தநாகத்தை உருவாக்க முடியாது. அதனால கூடுதலாக உணவுப் பொருள் அல்லது உணவிலிருந்து இதை பெற முடியும். குறைந்த துத்தநாக அளவு உடல்ல இருந்துச்சுன்னா அது மோசமான முடி உதிர்தல், மோசமான காயம் குணமாக்கப்படுதல் மற்றும் சுவை அல்லது வாசனையின் பலவீனமான உணர்வு ஆகியவை அடங்கும். குறைந்த துத்தநாகத்திற்கான ஆபத்து கொண்டிருந்தால் கர்ப்பமாக அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அதிக குறைபாடு உண்டாகலாம். அதனால ஜிங்க் அதிகம் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.